1 and 2 நான் சொல்லிட்டேன். 1 2 3 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோக் இது குரு பிரம்ம. गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. 1 and 2 சொல்லிட்டா நானு. இருங்க, யாரும் இல்லை, நீங்க தானே ஆரம்பிங்க வைனி. बोना भगिनी is not there. ओम श्री परमात्मने नमः. अथ षष्ठोऽध्यायः ज्ञानं योगः. श्री भगवान आत्मसंयम योगः. श्री भगवान् उवाच अनाश्रितः कर्म फलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च अग्निर्न चाक्रियः. Anashritah, not depending on anything. Karma phalam. Karma is the action we do, what we get instead of phalam. For the karyam is the work we do. Karyam karma karoti yaha. Sa sannyasi cha yogi cha na niragni cha. Idhula enna solla varanga, a person who does his duty without expecting any results, he is a true sannyasi as well as a yogi. By mere fact that I have given up the sacred fire or I am not doing any activity, one does not become a sannyasi. So it's the karma yoga. First look. Second shloka. Yasamyasamiti prahuhu yogantam vidhi pandava yasanyasasta sankalpaha yogi bhavati kaschana. Ingena solana. Okay. Yes, sannyasi yarana, it's itself by itself a yoga. And such person has given up all his worldly thoughts in the desires or shama. So a person who says sannyasi is automatically a yogi. He has given up all his thoughts. இன்னும் ரெண்டு சொல்லிட்டா 3 and 4 நான் இல்ல ஒரு ஒரு 3 டிவோட்டிக்கு அப்புறம் திருப்பி சொல்றாங்களா? 3 4 தான் தெரியும், அதுக்கு அப்புறம் நான் படிக்கல. 1 2 3 4 தான் படிச்சேன். அப்படியே. ஓகே ஓகே. 4 கூப்பிடுறேன். 3 சொன்ன பிறகு 3 சொல்லட்டா? சரி சொல்லுங்க. ஆரு ரூக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகரூಢஸ்ய தஸ்யைவ க்ஷமः காரணமுச்யதே. A person who goes towards the path of yogi, stepping stones, the poet வந்து, he is devoid of all thoughts, worldly thoughts. எந்த thought samaha suttama thoughts இருக்காது. அவன் வந்து that is a blessing for him to go towards his sannyasi. அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் ஒன் பண்ணி ரொம்ப ஷார்ப்பா சொல்றேன். லாங்கா இருக்கு ஆக்சுவலி, புக்ல 1.5 பேஜ் இருக்கு. यदा हीनेन्द्रियार्थेषु न कर्मस्वनुषज्यते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते. Okay. To attain the yoga of all the thing, the person should give up his attachments to everything. Thoughts, desires, ellame kudutha he reach the top of the yogi. He is the true sannyasi. That is all, Bhagini. Yes. Na sannyasi. Yes. धन्यवाद. Yes, Bhagini. Next கூப்பிடுங்க. நான் சொல்லலாமா Bhagini? இருங்க இல்ல வரிசையா தானா? எஸ் புவனேஸ்வரி Bhagini வந்துட்டீங்களா? சொல்லுங்க. எது சொல்றீங்க நீங்க? அவங்க 4 சொல்லிட்டாங்கல்ல சித்ரா Bhagini. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சாரி ஜி, நீங்க வரல. நான் சொல்லி எது ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க? நான் அப்படியே சொல்ல வேண்டியதான்பா, நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணல. எதுவும் சொல்றேன் Bhagini சார். 5 சொல்றேன். 5 6 சொல்றீங்களா? இல்ல எது ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க அத கூட சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. 5 6 நான் ஸ்லோகம் படிச்சுட்டு அப்படியே அர்த்தம் சொல்றேன் Bhagini. சரி. எஸ் 5 சொல்லுங்க, அப்புறம் மீனிங் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க. உத்தரே ஆத்மநாத்மானம் ஆத்மானமவசாதயே ஆத்மைவ ஸ்யாத் மனோ புத்து பந்து ஆத்மைவ ரிபுரா ஆத்மனக. உத்தரேத ஆத்மானம் அப்படின்னு உன்னை வந்து உன்னாலதான் நீ உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அவசாதையே, நம்ம ஆத்மாவை நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது.
அதாவது நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது, அந்த மாதிரி மீனிங் சொல்றாரு. அப்புறம் ஆத்ம இவ ஆத்ம நோ பந்துகு, உன்னோட ஆத்மா தான் உனக்கு நண்பன். ஆத்ம இவ ரிபுராத்மவான், நீயே உனக்கு பகைவன், நீயே உனக்கு நண்பன் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. உத்தமம். நெக்ஸ்ட் ஸ்லோகா. பந்துராத்மாத்மனஸ்ய ஏனாத்மைவாத்மனாதிதக அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். பந்துராம் பந்துராத்மா மனஸ்தஸ்ய, பின்னாடி தன்னை 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 வெற்றி கொள்றவன் தான் எனக்கு நண்பன். அந்த மாதிரி அர்த்தம். பந்தூர் ஆத்மனாத்மனஸ்ய ஏனாத்மைவாத்மன ஜிதக, அதாவது நம்ம மனசை நாமளே வெற்றி கொள்ளணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் நண்பன். அனாத்மனஸ்து சத்ருத்வே, அப்படி நம்ம மனசை நாம வெற்றி கொள்ளல, அடக்கலைன்னா அதுவே நமக்கு சத்ருவா ஆயிடும், பகைமையாயிடும். வர்த்தே தாத்மைவ சத்ருவத்து, அதுவே நமக்கு பகைமையாகும். அதுதான் இதுக்கு மீனிங். பகுதி சரியா சொன்னது. சரியா இருக்கு. எஸ், மனதையும் புத்தியும் வச்சு ஆழ தெரியாதவனுக்கு அது பகைவன் ஆகுது, எது ஆழ தெரியுதோ அவனுக்கு அது நண்பன் ஆகுது. மனத்தை அடக்கி ஆள்றவங்க புத்தி நல்லா இருக்கும், அது மனமே அவங்களுக்கு நண்பன். மனத்தை அடக்க தெரியாதவங்களுக்கு அது மனமே அவனுக்கு பகைவன் ஆறுது. எஸ், உத்தமம். நெக்ஸ்ட் டிவோட்டி பகினி. தன்யவாதம் பகினி. எஸ், ஆம் பகினி. நீங்க தான் நெக்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க பண்ணி அதர்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். चितात्मन प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयोः. அதாவது மானம் அவமானம் சூடு உஷ்ணம் எதுவுமே அவனை பாதிக்காதைக்கு சமமான ஒரு மனநிலையில இருக்கிறானோ அவன் தான் வெற்றி கொண்ட மனுஷன். அந்த மனுஷனோட இதுலதான் பரமாத்மா சச்சிதா பரம ஆத்மாவா அந்த ஆத்மாக்குள்ள அந்த பரமாத்மா நிலைத்து இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வருது. அதே அடுத்த ஸ்லோகத்துலயும் இதே அர்த்தம் தான் வருது. ஞான விஜான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரிய யுக்த இத்யுச்சதே யோகி சமலோஷ்ட. அதாவது எந்த உள்ளத்திலும் விஞ்ஞானம் அறிவாளி அந்த இருக்காங்க இருந்துட்டு தன்னோட நம்ம புலன்கள் எல்லாம், அதாவது கர்ப்பம் இல்லாம அதாவது கல்லுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிக்கிறப்போ காஞ்சனா பகினி மியூட் பண்ணிக்கோங்க. காஞ்சனா பகினி மியூட் பண்ணுங்க. நினைக்கோங்க எல்லாத்தையும் சமபாவமா நினைக்கிறவனோட மனதுலதான் பகவான் யோகியா இருக்கார். யோகியோட மனசுலதான் பகவான் நிலைத்து இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களா, அது ஒரு 2 லைன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அது இதே ஸ்லோகத்துல ஞானத்திலயும் விஞ்ஞானத்திலயும், அதாவது அஜ்ஞானமைக்கு அறிவை வளர்த்துண்டு அந்த விஞ்ஞானத்தினால கர்வம் கொள்ளாமைக்கு மனச சமநிலையில இருந்துட்டு கல்லு மண்ணு அந்த மாதிரி பொருள்கள்ல வித்தியாசம் பார்க்காம தங்கத்தை ஒசத்தியாவும் மண்ணை இதுவாகவும் நினைக்காமைக்கு எல்லாரையும் இது பண்ணிட்டு தன் மனதை வசப்படுத்தி அடக்கி ஆள்றவரோட மனசுலதான் பகவான் நிலை பெற்று இருக்கிறார். எஸ், உத்தமம். இதோட அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிடுங்க, படிங்க. ஞான விஜ்ஞான திருப்தாத்மா மூதஸ்தோ விஜிதேந்திரியः யுக்த யுச்யதே யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ. எஸ், ஓகே. இது நேம் கூப்பிட்ட பிறகே அன்மியூட் பண்ணுங்க. முன்னாடி அன்மியூட் பண்ணா மற்றவங்க பேசுறது கேட்கல. சித்ரா பகினி கூப்பிடுறீங்க இல்லையா, நீங்க சித்ரா பகினி கூப்பிட்ட பிறகு நீங்க ஆரம்பிங்க.
சித்ரா பிகினி. எஸ். காஞ்சனா பிகினி. காஞ்சனா பிகினி தான் இருக்காங்க அடுத்தது. ஆமாம். எஸ் பிகினி. 9th ஸ்லோகம். ம் புத்தேன் மித்ராவிதாசீன மத்தியஸ்தத்யஸ்ய பந்துஷு சாதுஷ்வபிசபாதேஷு சமபுத்திர் விஷிஷ்யதே. நல்ல எண்ணமா இருக்கணும். நண்பர் பகிர்கிட்ட யாருக்கிட்ட வெறுப்பு காமிக்காம எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகணும். உயர்வு தாழ்வு எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்றது இதுல காமிக்கணும். அடுத்து 10வது ஸ்லோகம். யோக யுஞ்சேத பகதம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாகி ததசித்தாத்மா ரஹசீர பரிக்ரஹ. யோகிய தெரியாதனாக தனியாக இருந்தாலும் சித்தத்தை தன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு நிலையான இதுல அடக்கிக்கிட்டு மனசை அசையாமல் உட்கார்ந்து தன் நிலை பற்றிட்டவன் கடவுளை தியானிக்க முடியாது. எஸ் பகினி உத்தமம். அவன் தான் யோகி என்று அழைக்கப்படுகிறான். எஸ் மேடம். ஆம் கரெக்ட். உத்தமம். First beginning. Uchau deshe pratisthapya sthiramasanamaatmanah natyutsritan nati neecham sailajina kuchotaram. ஒரு அர்ஜுனன்ட்ட கிருஷ்ண பகவான் சொல்றாரு, யோகின்னு அவர் ஒரு இது செய்யும் போது அந்த இடம் சுத்தமாகவும் அந்த இடம் ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது, தாழ்வாகவும் இருக்கணும். ரொம்ப அவங்க தண்ணி இது பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இல்ல கீழே இருக்கும்போது ஏதாவது இன்செக்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால யாரும் தொந்தரவு பண்ணாத இடத்துல அந்த உட்கார்ந்து இருக்கிற ஆசனம் நல்லா சுத்தமா தர்ப ஏதோ ஒரு மடித்துணி இது மாதிரி போட்டு அது மேல உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தத்ரை காக்ரம் மன கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியக உபவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகமாத்ம விசுத்தயே. அதாவது நம்ம வீட்லயே நம்மளே ஏதாவது தியானம் மெடிடேஷன் பண்ணா கூட ஒரு சுத்தமான இடத்துல கீழே விரிப்பை போட்டு யாரும் தொந்தரவு பண்ணாம மனச ஒரு எந்த எண்ணமும் கெட்ட எண்ணங்கள் எதையுமே சிந்தனை பண்ணாம செஞ்சா அதுக்கு பலன் உண்டு. அது மாதிரி யோகிங்கிறவங்களும் மனத்தை ஒருநிலைப்படுத்தி மத்த இவங்களோட நலனை கருதி தேச நலனை கருதி அவங்க இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க தன்னை தானே தூய்மைப்படுத்திக்கிறாங்க. எஸ் பகினி உத்தமம். मंजुला बहनी. नमस्ते भगिनी. नमस्ते. समं कायशिरो ग्रीवं धारयन्नचलस्थिरः सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं ದಿಸಶ್ಚಾನವಲೋಕಯನ್. ಅಂದ್ರೆ ತಲೆ ಶರೀರ ಕತ್ತು ನೇರವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ತನ್ನ ಮೂಗಿನಲ್ಲಿ ತುದಿಯನ್ನು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇರಿಸ್ಕೊಂಡು ಇವೆಲ್ಲ ದಿಕ್ಕುಗಳನ್ನ ಒಂದೇ ತುದಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಒಂದೇ ದಿಕ್ಕು ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತದೆ. ಪ್ರಶಾಂತಾತ್ಮ ವಿಗತಭಿ ಬ್ರಹ್ಮಚಾರ್ಯುರತೆ ಸ್ಥಿತಃ ಮನಃ ಸಂಯಮ ಮಚ್ಚಿತ್ತೋ ಯುಕ್ತ ಆಸೀತ ಮತ್ಪರಃ. ಬ್ರಹ್ಮಚರ್ಯದಲ್ಲಿ ಮತ್ಪರಃ ಮಚ್ಚಿತ್ತಃ ಮಚ್ಚಿತ್ತೋ ಯುಕ್ತ ಆಸೀತ ಮತ್ಪರಃ. ಕರೆಕ್ಟ್ ಉತ್ತಮ. ಹೇಳಿ ಮೀನಿಂಗ್. ಬ್ರಹ್ಮಚರ್ಯದ ರಥದಲ್ಲಿ ಇರುವ ಭಯರಹಿತವಾದ ಬ್ರಾಹ್ಮಣನು ಶಾಂತ ಅಂತಃಕರಣವುಳ್ಳ ಯೋಗಿಯನ್ನು ಮನಸ್ಸನ್ನಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ತನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಯೋಗಿಯಾಗಿ ಇರ್ತಾನೆ. ಓಕೆ. ಎಸ್ ಭಗಿನಿ ಉತ್ತಮ. ನೀನಾ ಸುರೇಶ್ ಬಹನ್. ಯುಂಜನ್ನೇವಂ ಸದಾತ್ಮಾನಂ ಯೋಗಿ ನಿಯತ ಮಾನಸಃ ಶಾಂತಿಂ ನಿರ್ವಾಣ ಪರಮಾಂ மத் சம்ஸ்தாமதிகச்சதி. இவ்வாறு அதாவது உடல் மனசு செயல்கள் எல்லாம் யாரெல்லாம் கட்டுப்படுத்தி
இருக்காங்களோ அவங்களதான் யோகின்னு நம்ம சொல்றோம். அந்த யோகியானவங்க வந்து அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதோட வந்து அவங்கதான் அந்த நார்மலான அந்த லைஃப்ல இருந்து பரமாத்மாவோட அந்த லோகத்தை வந்து அடைகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆத்மாவை இடையூறாது நினைக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தி. எஸ், ஓகே. எஸ் பகினி. நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தமனஷ்ணதஹ நச்சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, யார் வந்து ரொம்ப அதிகமாவோ அல்ல குறைவாக சாப்பிடுறாங்களோ இல்ல ரொம்ப அதிகமாவோ அல்ல குறைவாக உறங்குகிறார்களோ அவர்களுக்கு யோகி ஆவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். மீனாட்சி சொல்லுங்க. विहारस्य युक्तचेच्छस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य யோகோ பவதி கஹா. துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு நடமாடுவனுக்கும் கர்மங்களில் முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்திருப்பவனுக்கும் மட்டுமே கைகூடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது யதா விநியதன் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வ காமேப்யஹ யுக்த இத்யுச்யதே ததா. இதுல வந்து தன் வசப்படுத்தப்பட்ட உள்ளமானது எப்பவுமே பரமாத்மாவிடம் நிலை பெற்றிருக்கோ அப்பொழுது அவன் போகத்தில் பற்று நீங்கி யோகத்தில் முதிர்ந்த நிலை பெறுகிறான். परिमला देवी बहन. Yes, Bhagini. Namaste, Bhagini. 19th. यथा दीपो निवातस्थः नेङ्गते सोपमा स्मृता योगिनो यत चित्तस्य युञ्यतो योगमात्मनः. யதா தீபக, எப்படி வந்து தீபம் வந்து காற்று இல்லாத இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல எப்படி அது ஸ்திரமா ஒளி அழகா கொடுக்குதோ அதே மாதிரி யோகியானவன் அதே மாதிரி அசையாம மனசை கட்டுப்படுத்தி அடக்கி இருக்கிற யோகியானவன் ஆத்மா மீது தன்னோட தியானத்துல ஸ்திரமா வச்சுப்பான் மனசை. எந்த ஒரு சஞ்சலமே இல்லாம அவனோட மனசு ஸ்திரமா அந்த இதுலயே இருக்கும். அதாவது மைண்ட் ஆஃப் யோகி ஷுட் பி ஸ்டில் லைக் அ லேம்ப்ஸ் ஃப்ளேம் தட் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் த விண்ட். அந்த யோகியோட மனசு அப்படிதான் இருக்கணும். எப்படி தீபம் ஆடாம இருக்கும் அது மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தை யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. எப்படி அந்த அந்த நிலையில இருக்கும்போது ஸ்திரமா யோகி வந்து மனச சஞ்சலமே இல்லாம இருக்கிற அந்த நிலையில இருக்கும்போது வந்து சமாதி நிலைன்னு சொல்றோம். அத மனம் யோக பயிற்சி மூலம் அந்த சமாதி நிலைய எந்த எந்த எண்ணமும் அவனுக்குள்ள மனசுக்குள்ள வராது. ஜட செயல் வெளியில இருக்க செயல்கள் எதுவுமே அவனை பாதிக்காது. எல்லாம் வெளியில இருக்க சரௌண்டிங்ல இருக்காது எதுவுமே அவனை பாதிக்காம ரொம்ப ஸ்டடியா தூய மனசோட தன்னை கட்டுப்படுத்தி அவனோட அப்படி இருக்கும்போது அவனுக்கு உள்ள வந்து அந்த பிளிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது அவனுக்கு கிடைக்கும். அது எந்த சூழ்நிலையும் அவனை பாதிக்காம அது எப்படி ஒளி வந்து இருக்கோ அதே மாதிரி அந்த நிலையில அவன் மிளிர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிளிஸ்ன்னு சொல்றது. அந்த பக்குவ நிலையை அவன் அடைவான். அதாவது மைண்ட் when the mind restrained from material activities, அதாவது வெளியில இருக்க ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவன் தனியா இருக்கும்போது become still by the practice of yogi, then the yogi is able to behold the soul through the purified mind and enjoys the inner joy. சச்சித் ஆனந்த நிலையை அடைகிறான். எஸ் பகினி, உத்தமம். பிச்சம்மாள் பகினி இருக்காங்களா? நான் வந்து 37 சொல்லிட்டா? அப்படியா? சரி, வெயிட் பண்ணுங்க. நாங்க 21 தான் நான் வந்துருக்கேன். சரி, 37 வச்சுக்கோ. நீங்க 37 வேணுமா உங்களுக்கு? அப்ப நான் கூப்பிடுறேன்.
அது 2 தான் நான் ரெடி ஆ, பண்ணியிருக்கேன். சரி. ஓகே. 47, எஸ். 48 கடைசியும் இது ஒரு 4 மொத்தம். இல்ல எந்த ஸ்லோகம் வேணும்? 37 வேணுமா உங்களுக்கு? 37, 38. சரி, ஓகே. அப்ப கூப்பிடுறேன். ஆம்பகினி ஆ, நெக்ஸ்ட் சரி. போட்டி. ஓ. ரேவதி குழந்தை. எஸ் மேம். ம். சுகமாத்யந்திகை யத்தத் திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் தச்சலதி தத்வதः. ம். மனசுக்கு தான் புலனுணர்வா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், எப்பவும் நான் கூட எப்பவுமே தேர்ந்தெடுக்கணும், ஆனந்தமா இருக்கணும். ம். எந்த நிலையில யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம மேல் நிலையை பெறணும் அப்படின்னா யோகியான பரமானந்தமா இருந்தாதான் அந்த சொரூபத்துல நம்ம விலக்கி இருக்கணும். சொரூபத்திலிருந்து பரமானந்த சொரூபத்துல யோகியா இருக்கிறவங்க ஒன்னா இருந்தாதான் யோகியா இருக்க முடியும். ம். எஸ் பகினி. ஓகேவா? ம். ஆம். 22 படிக்கிறேன். ம். यल्लब्ध्वा चापरल्लाभं मन्यते नाति कन्पतः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विशाल्यते. பரமாத்மாவை அடையறதுக்கு எந்த பேற்றையும் பெற்றாலும், ஆனா நம்ம எந்த ஒரு பேரின்பத்தையும் அடையக்கூடாது. உயர்வா இருக்கிறத மட்டும்தான் மனசுக்குள்ள வச்சுக்கணும். மற்றது எல்லாமே எதுக்கு நினைச்சாலும் அது தப்பாதான் முடியும். பரமாத்மாவோட எப்பவும் ஒன்றி இருந்தாதான் எந்த நிலையிலும் நம்ம யோகியாவும் இருக்கலாம், மிகப்பெரிய துயரம் எவ்வளவு வந்தாலும் தாங்கிட்டு கலங்காம இருப்போம். எஸ் பகினி, உத்தமம். தேங்க்யூ மேம். சதீஷ் நாகராஜன் மகோதய. எந்த ஸ்லோகம்? 25th மேடம். 23rd. 25th 26 படிச்சிருக்கேன் மேடம். நீங்க 25ம் 26ம் படிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. 23 கூப்பிடுங்க இனி. வேற யாராவது? செல்வா பகினி இருக்காங்க. செல்வா குணப்பார். நானும் 25, 26 தான் மேடம் படிச்சேன் அந்த ஆர்டர் பிரகாரம். வேற நெக்ஸ்ட் யார் படிக்க ரெடியா இருக்கீங்க? 23 and 24. சரி, நான் என்ன ட்ரை பண்ணிட்டுங்களா? பண்ணுங்க. நானே ட்ரை பண்றேன். குட். வித்யா துக்க சயோக வியோக யோக சஞ்சிதம் சனிஷ்சயேன யோக்தவ்யக யோகோ நிர்விண்ண சேதசா. That is 23rd. அது 20 to 23rd almost one at the same, ma'am. Here the perfection is he's talking about the perfection as samadhi, when one's mind is completely restrained from material mental activities by the practice of yoga. This is characterized by one's ability, ma'am. Ability to see the self by the pure mind and to relish and rejoice in the self. அப்படின்னா That's what he is telling. ஓகே. அதாவது சம்சார சாகரத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த யோகத்தை சோர்வற்று இல்லாமல் தைரியமாக செய்யணும். அப்படி இருந்தால் தான் அந்த லிபரேஷன் கிடைக்கும். எஸ் ஆம்பகினி, நெக்ஸ்ட் சொல்லுங்க. So we have to get liberation from the material world, the crux. Yes. Okay. Next, the 24th is Sankalpa Prabhavan Kama Tyaktva Sarvana Sheshadaha Manasaivedriya Kramam Vinityamya Samantataha. That means one should engage oneself in practice of yoga. Again, he is insisting yoga with under deviating determination and faith. When we are doing yoga, we should have faith and confidence on ourselves. We have to abandon with expectation all material desires
born of false. See, whatever it is exists in the material world, it's false. We should have that realization. Nothing is permanent. Whatever exists is created by the God. And that control the sense, we have to control with the common sense, that with the Krishna conscious. That Krishna conscious only gives the mind to control everything and the ability to overcome all the material material wishes. ஓகே. அதாவது புலன்களை 4 புறமும் அடக்கி எவன் ஒருவன் சங்கல்பத்தோட செய்கிற யோகம் தான் அது யோகியா மாறப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். எஸ் பகினி, உத்தமம். ನೆಕ್ಸ್ಟ್ ಸತೀಶ್ ಮಹೋದಯ. ತಮಿಳ ಹೇಳಲಿ. ತಮಿಳ್ಲಿತ ಹೇಳಿದೆ ಇವಾಗ. ತಮಿಳ್ಲಿ ಹೇಳಿದಲ್ಲ. ತಮಿಳ್ அப்படியே வேற ஒண்ணும் இல்ல. ತಮಿಳ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾ? ತಮಿಳ್ಲಿತ ಹೇಳಿದೆ ಇವಾಗ. ಹೇಳಿದ್ರಿ ಅವರು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಿ ಅದು ಒಂದು. அவங்க சொன்னதை கேக்குற. ಅವ್ರಿಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ. Yes, next devotee. Yes, Satish Mahodaya. The fifth, madam. Sanai Shanai Ruparame Buddhaya Dhriti Grihitaya Atma Sangstambanat Kratva Na Kinchidapi Chintayet. இதுல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, we have to focus on our inner self. இப்போ வந்து மற்ற இடத்துல வந்து நம்ம மைண்டை வந்து அலைய விடக்கூடாது. நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து we have to control the mind. அப்படி கண்ட்ரோல் பண்ண நம்ம ஒரேடியா வராது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து அதை நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண நம்ம கற்றுக்கணும். அது இது இந்த இதோட ஸ்லோகம் மீனிங். அது நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷமா, இதுல வந்து பரமாத்மாவை தவிர வேற எதுவும் நினைக்க கூடாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போ இன்னொரு தடவை படிச்சுடுங்க. அது புத்தியா, அது புத்தயா இல்ல புத்தியா. திருப்பி அந்த ஸ்லோகம் படிச்சுடுங்க. शनै शनै सुपरमे बुद्ध्या धृति गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किंचिदपि चिन्तयेत्. उत्तम. नेक्स्ट श्लोक சொல்லுங்க. यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्यत् तद आत्मन्येव वशं नयेत्. இதுல வந்து நம்ம போன ஸ்லோகத்துல வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம், அப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ண சொன்னாரா, வந்து வேற எதுலையும் திங்க் பண்ணாத அப்படின்னு. இதுல மற்ற விஷயத்துல நம்ம மைண்டை திங்க் அப்படி டைவர்ட் ஆச்சுனாலும் நம்ம வி ஹேவ் டு என்ஷூர் வந்து அந்த மைண்ட் வந்து வி டேக் பேக் த கண்ட்ரோல் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தி காட். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம தான் வந்து அதை வி ஹேவ் டு புல் பேக். எதுலையும் மனசு வந்து சஞ்சலமா வந்து இது பண்ணக்கூடாது. அது நம்ம மைண்ட் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும். எஸ், எப்பெல்லாம் அது தறி கட்டு போகிறதோ அப்போ இழுத்து இழுத்து பிடிச்சு மனதை ஒழுங்குநிலைப்படுத்தணும். ஓகே. எஸ் எஸ் மகோதயா, உத்தமம். நெக்ஸ்ட் டிவோட்டி 27th ma'am. எஸ் பகினி. பிரசாந்த மனசம் கேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜதம் பிரம்மபுத்தம கல்மஷம். அதாவது ஒரு சாதகனுங்கிறத யோகி, he sees all the beings in, அதாவது தன்னோட இருக்கிறதுல தன்னை செல்ஃப்ல இருக்கிறது தான் எல்லா பீயிங்ஸ்ல இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். ஸோ such a highest existence இருக்கிறதுனால he recognized that all expressions of divine energy is in all beings also. So that's why he's attaining peace by being a yogi. He thinks that what is in him, it's all in all beings, it's the same. So this leads to peace and harmony with the self and with the world around. தமிழ்ல சொல்லுவீங்களா? தமிழ்ல வருது. அதாவது தனக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் எல்லா இனத்திலயும் இருக்கு அப்படின்ட்டு அவன் நினைக்கிறதுனால அவனுக்கு வந்து தன்னோட செல்ஃப்லயே இருந்து நல்ல பீஸும் ஹார்மனியோட எல்லாத்துக்கூடயும் சமமா பழக முடியும். எஸ், அது பிரம்மத்திலே ஒன்றி இருக்கிற யோகிக்கு தான் அந்த உயர்ந்த அந்த சுகம் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்குறப்ப அவனுக்கு உயர்ந்த ஒரு சுகம் கிடைக்கிறது.
எஸ் பகினி. நெக்ஸ்ட் டிவோட்டி, நெக்ஸ்ட் ஸ்லோகா. युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शम् अत्यन्तं सुखमश्नुते. So with the Brahman he is always with peace and united with all beings and also with himself. தமிழ்ல சொல்ல முடியுமா? எல்லாமே சமமாக பார்க்கிறதுனால அவனுக்குள்ளேயும் இருக்கிறது அல்லாஹ்க்குள்ளேயும் இருக்கிறது ஒண்ணுதான் நினைக்கும் போது he is always peaceful. He is not distracted by anything else. Yes. அந்த பாவமற்ற, ஏன்னா அவன் எல்லாரையும் சமமா பார்க்கறனால அவன் பாவமற்றவனாக ஆகிறான். அப்ப அந்த பாவமற்ற அந்த யோகி எல்லாரையும் ஒருத்தர் சமமா பார்க்கும்பொழுது அவன் கிடைத்த ஆனந்தத்திற்கு அது வந்து எப்போதும் நிலையா இருக்கிற ஆனந்தமாக அவன் பெறுகிறான். எஸ் பகினி. உத்தம். सुंदरी बहनी. सुंदरी भगिनी. Yes ma'am. सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि इच्छते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. வாஸ்தவிக் யோகி வந்து என்னை பகவானை வந்து எல்லா ஜீவத்திலையும் பார்க்குறா. அந்த சந்தேகம் இதுல ஒரு சந்தேகம் கூட இல்லை. ஸ்வரூப சித்த பர்சன் வந்து என்ன பரமேஸ்வராய எல்லா இடத்துலையும் தெரியும். நான் பரமேஸ்வர மாதிரி எல்லா இடத்துலையும் தெரியும். அதாவது மற்ற உயிரினங்களிடத்திலும் அந்த பரமேஸ்வரனும் இருக்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்றதுனால அவருக்கு சைத்தன்ய ரூபமான அந்த பரமாத்மாவுடன் இரண்டரை கலந்து கொள்கிற அந்த ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி. அதனால் அவன் ஆனந்தம் இன்னும் ரெட்டிப்பாக இருக்கு. எஸ் பகினி. நெக்ஸ்ட் ஸ்லோகா. வந்து அதுதான் சொல்றது, ஐ ஆம் எவ்ரிவேர் தான் சொல்றதுல, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எல்லா ஜீவத்திலும் இருக்கேன். ஆமாம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யார் என்னை எல்லா இடத்துலையும் பார்க்குறாளோ, ஆனா யாருக்கும் எல்லாருக்கும் எங்குள்ள என்ன தெரியறதோ அவளுக்காக நான் எப்பவுமே அவளோட விட்டு தூர போக மாட்டேன். அவளும் என்கிட்டயே தான் இருப்பா, என்ன தள்ளி போக மாட்டாங்க. எஸ். அதாவது மற்ற ஆத்மாவிடமும் வாசுதேவனே இருக்கிறான் அப்படிங்கிறத எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ இல்லை அவனுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க உங்களோட தமிழ் மீனிங்க. வந்து யார் நம்மளை விட்டு போறது இல்லையோ அவளுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். என்கிட்ட இருக்கிறவாளும் என்ன தேடி வரவாளும் எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. எஸ். அந்த ஆத்மாவுக்கு பேர் வந்து வாசுதேவன், நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பேர். எஸ் பகினி. உத்தமம். அது ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். श्वेता बहनी. ஸ்வேதா பகினி. மேம் நான் 33 and 34 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் 19 and 20. ஓகே ஓகே ஓகே, சரி வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவோட்டி. माँ केस बहनी. நான் வந்து லாஸ்ட்ல இருக்கிறதுனால நான் 37க்கு மேல அதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சரி 31 32 ட்ரை பண்றீங்களா? வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்றீங்களா? 31 32 31 30. ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணு. அப்படியே அங்க இருக்கிறத படிச்சா கூட போதும். யோமா जस्येकत्वमस्मितः सर्वदा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. அந்த யோகி வந்து
அந்த டியூவாலிட்டி இல்லாம எல்லாம் ஒருமைப்பாடு வந்துருது. ஒருமைப்பாடு வந்த உடனே யோகி வந்து என்னிடம் வாழ்கிறார், நான் வந்து அதாவது யோகி வந்து என்னோட ஐக்கியமாயாச்சு. அவர் வந்து இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கிற அனைத்து உலகத்திலையும் இந்த பிரம்மன் நான் இருக்கிற மாதிரி அவர் வந்து அவரோட அந்த இயல்பு அப்படி ஆயிருக்கு. எவன் ஒருவன் மற்ற எல்லா ஆத்மாவிடத்திலையும் அந்த வாசுதேவனான அந்த பரமாத்மாவே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அந்த யோகி அப்படிங்கிற நிலைமையை அடைஞ்ச பிறகு அவனோட செயல்பாட்டு எல்லாமே எதை நோக்கி இருக்கும்னா அந்த பரமாத்மாவை நோக்கியே இருக்கும். அவனுடைய எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் அவனோட செயல்பாடு எல்லா உயிரினங்களிலும் வாழற மாதிரி எல்லாமே ஒண்ணு. கரெக்ட். நெக்ஸ்ட் समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः. அந்த யோகி வந்து எல்லாரும் என்ன மாதிரி சுப்ரீமா எல்லாரை விட உயர்ந்ததா எப்போ கருதப்படுவார்னா அவர் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் தன்னுடையது மாதிரி எல்லார்கிட்டையும் எல்லாரோட துன்பத்தையும் அவர் பாவிக்கும் போது he has become regarded as supreme. இல்ல அவர் வந்து துக்கம் சுக்கமும் அவர் எடுத்துட்டாருன்னா அப்படி வராது. அவர் வந்து சமமா பாரு. எல்லாரோட துக்கத்தையும் தன்னோடது மாதிரி எப்போ பாவிக்கிறாரோ he has become supreme. அப்போ எப்போ சமமா எல்லாத்தையும் பார்க்கறாரோ அப்போ அவர் வந்து உயர்ந்தவராக கருதப்படுகிறார். அப்போ அவர் வந்து யோகிக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது பகவான் இடத்துல. நீங்க இங்கிலீஷ்ல சொல்ல விரும்புறீங்களா? அப்படியே சொல்லுங்க. Yogi is regarded as the supreme who judges pleasure and pain everywhere by the same standard as he applies to himself. அவரது மாதிரி எல்லோரையும் பாவிக்கும். உத்தமம். எஸ், நெக்ஸ்ட் ஸ்வேதா பகினி. ஸ்லோகா நம்பர் 33. अर्जुन उवाच योगैयोक्तस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वास्थितिं स्थिराम्. இதுல வந்து அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா the system of yoga யோகி என்ன சொல்லிருவாருன்னு மதுசூதன் ரைட் ஃப்ரம் ஸ்லோகா நம்பர் 6.10. அதுல நீ என்ன சொல்ற, நீ வந்து யூ ஹாவ் டு கிவ் அப் யுவர் டிசைர். உன்னோட ஆசை எல்லாம் என்னவோ அதெல்லாம் நீ விட்டு தரணும். அப்புறம் ஜஸ்ட் ஒரு பகவான் மேலதான் நீங்க ஹாவ் டு கான்சென்ட்ரேட் யுவர் மைண்ட். அப்புறம் வந்து நீ எல்லாரையும் சமமா பார்க்கணும். அது மாதிரி நிறைய இந்த கிருஷ்ணர் சொல்லிட்டு வராருல யோக் பண்றதுக்காக. அவன் சொல்ற அர்ஜுன் சொல்ற என்னால இது முடியாது, பிகாஸ் வந்து இதுக்கு வந்து பிகாஸ் என்னோட மைண்ட் ரெஸ்ட்லெஸ். இது ஒரு நார்மல் பர்சனால வந்து யாரோட மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸோ அவளால இது முடியாது. ஸோ என்னால இது அட்டென்ட் பண்ண யோக் வந்து முடியாதுன்னு இந்த ஸ்லோக் சொல்றேன். முடியாது இல்ல, உணர முடியல. நீ சொன்ன அந்த யோக தன்மையை என்னால உணர முடியல, ஏன்னா என் மனம் சஞ்சலமா இருந்தது அப்போ அப்படிங்கிறது. எஸ் பகினி. அடுத்தது வந்து சஞ்சலம் மன கிருஷ்ண பரமாதி பலவத்ரிடம் சத்யாஹன் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இதுல என்ன சொல்றாருன்னா நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, நம்ம மைண்ட் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு விண்ட் மாதிரி we cannot control the wind. நம்மளால வந்து காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மள we cannot control our mind ன்னு ஒரு பக்கம். மனசை அடக்குறதும்போது காற்றை அடக்குற மாதிரி, அந்த மாதிரி அது பவர்ஃபுல். ரொம்ப மனசுங்கிறது ரொம்ப வலிமையானது, அதை அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். எஸ் பகினி, உத்தமம். மகேஸ்வரி பங்கு.
எஸ் மேம். நான் 41 42 தான் கடைசி வரும்னு படிச்சு. நிச்சயமா பகினி சொல்றாங்களா? அவங்க ஏதோ இல்ல அவங்க 37 37 38 சொன்னாங்க. அவங்க 37 பகினி. ஓகே. இப்போ 2 ஸ்லோகம் சொன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு கூப்பிடலாம். யார் ட்ரை பண்றீங்க? பண்ணாதவங்க. நீங்க 41 ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க உமா மகேஸ்வரி பகினி? 41 42 பண்ணிருக்கேன். ஓகே. வேற யார் இருக்கீங்க? வசந்த லட்சுமி பகினி. சரி, வேற யார் ட்ரை பண்றீங்க? ஓபன் ஸ்டேட். நான் ட்ரை பண்றேன் மேம். நான் ட்ரை பண்ணேன், எதுவுமே படிக்கல, அதனால ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணலாமா? சரி, எஸ் பகினி. எஸ் விஜயலட்சுமி பகினியா? சரி, எஸ். 35 and 36. எதுவுமே படிக்கல, ட்ரை பண்ணேன். என்ன பகினி? அதர்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே படிக்கல, அதனால ட்ரை பண்ணேன். ஆம். भगवान् उवाच असंशयं महाबाहो मनोदुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय வைராகியேன ச கிருஹ்யதே. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, தோல்வழி இருக்கிற அர்ஜுனனே, மகாபாகுங்கிற இதுக்கு மனசுங்கிறது வந்து யாரும் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரே இதுல இருக்காது. இந்த அதுல வந்து எந்த வித நீ கேட்ட, அதனால அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. ஆனா குந்தி பகத்துல நாம வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு வைராகியத்தையும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா தானா நம்ம மனச வந்து நம்மளால அடக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து அசையதாத்மனா யோகः असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः नश्यात्मना तु यतता शक्यो उपायतः. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு நமக்கு வந்து மனசை அடக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து எப்பவுமே வந்து என்னையே நினைச்சுண்டு என்னுடைய இதுலயே இருந்தான்னா உள்ளத்தை நல்லா அடக்குவான். அந்த மாதிரி முயற்சி செஞ்சுட்டு வந்து அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த உபாயங்கிற ஒரு வழி கிடைக்கும் போது தானாவே இந்த நிலைக்கு வந்து மனசை அடக்கிட்டு யோகா இதுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்றான். அப்போ என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல மனசை செலுத்திண்டே வந்தாலே இந்த யோகம் பகவானை நினைச்சுட்டே இருந்து நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பா வழி அவனுக்கு கிடைக்கும். எஸ், உத்தமம். எக்ஸலண்டா சொன்னீங்க. என்ன வேணுமோ அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. உத்தமம். ஆம், பிச்சைமால் பகினி. அர்ஜுனமுவாச்சா ஆரம்பிச்சுட்டேன். அயதி ஸ்ரத்தயோ பேதோ யோகாச்சலித மானசः அப்ராப்ய யோக சமசித்தம் சித்தம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. சாம் சித்தப கச்சதி. அதுக்கு என்ன மீனிங்னா, அர்ஜுனன் சொல்றான், இப்ப ஸ்ரத்தையா எல்லாம் பண்ணிட்டே வரான், நடுவுல ஒரு கோண புத்தி வந்துடுறது, அதை விட்டுடுறான். அப்ப அவனை என்ன பண்ணுவ, அவன் எந்த நிலைக்கு போவான் அப்படின்னு கேக்குறாரு அர்ஜுன். கேக்குறாரு கிருஷ்ணரை. அதுக்கு அடுத்ததுல அதுக்கு என்ன பதில் அவர் சொல்றார்? அதாவது மன அடக்கம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து மரண தருவாயில அந்த யோகத்திலிருந்து அந்த மனதை அடக்காம இருக்கிற, அது கடினமா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நீ கதி சொல்ற அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு நீ என்ன சொல்ற ஆன்சர் அப்படின்னு கேக்குற. ஸ்ரத்தையா இருக்கா, கடைசியில விட்டுடுறான் நடுவுல. ஏண்டா ஸ்ரத்தையா இருந்துட்டே இருக்கே விட்டுட்டான். அடாடா இவன் விட்டுட்டானே, இவனை என்னடா பண்றதுன்னு கேக்குறார் அர்ஜுன். கேக்குறார். அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றார், கச்சின்னோ பய விப்ரஷ்டஹ சின்னா பிரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமுட்டோ பிரம்மணபதி. அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஸ்ரத்தையா இருந்தவன அப்படி ஒரேடியா கீழே தள்ள மாட்டோம். அவனை அடுத்த புண்ணியம் பண்ணவன் இதனை வந்து அவனை பிறப்பிக்க வைப்போம். அதுல அவன் கொஞ்சம் தேறிடுவான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேறி ஒரு ஸ்டேஜுக்கு வருவான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரைச்சு அது அப்புறம் அவன் என்ன வந்து அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றான். ஓகே,
சரியா? ஆம், கரெக்ட் சரியா? கரெக்ட். இந்த 37வது ஸ்லோகத்துல ஸ்ரத்தையோ பேதஹ விசர்கா இருக்கு. அங்கயோ வேதக இருக்க அர்ச்சருதா, நான் போட்டு போயிருந்தேன். அப்புறம் செகண்ட் லைன்ல அதுல யோக சம்சித்திம். சித்திம்மா. ஆமா. இப்ப அந்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? 2 ஸ்லோகமும்? அர்ஜுன உவாச்ச அயதிஸ்ரித்தயோ வேதः யோகாச்சலித மானசः அப்ராப்ய யோக சம்சித்தः காங்கதிம் கிருஷ்ண கச்சதி. யோக சம்சித்திம். சித்திம்மா. யோக சம்சித்திம். கரெக்ட். இருங்க, நான் அதை எழுதி அடிச்சு. காங்கதிம் கிருஷ்ண கச்சதி. அப்புறம் என்ன மேடம்? கச்சின்னோ பய விப்ரஷ்டக சின்னாப்ரமிப நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமூட்டோ பிரம்மணப்பதி. ஏதோ சொல்லிட்டேன், ஏதோ உளவிட்டேன், பரவாயில்ல. இப்ப நீங்க கொடுத்த இதுல என்ன நான் கொஞ்சம் எடுத்து நான் அதை பண்ணேன். அதே மாதிரி 47 48 ரெடி பண்ணிருக்கேன். பாக்கலாம் எப்படி இருக்கு. 46 47 பாக்கலாம். யாருன்னா இல்லைன்னா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. வசந்தலட்சுமி பகினி. வசந்தலட்சுமி பகினி. வசந்தலட்சுமி பகினி. ஓகே, நெக்ஸ்ட் பகினி. நெக்ஸ்ட் விஜயலட்சுமி பகினி இருக்காங்க. ஓகே, அவங்க இப்பதான் சொன்னாங்க. சரி, ஓகே. 39 40 யார் சொல்ல விரும்புறீங்க? 39 and 40. நான் சொல்லவா? ஆம், நான் சொல்லவா? சொல்லுங்க பகினி. ரேவதி பகினி. சொல்றேன் மேம். संशयं कृष्ण चेतुमर्हस्य शेषतः कन्तन्त्य संशयस्यास्य चेतानत्युपबध्यते. கிருஷ்ணர் சொல்றாரு, என்னோட சந்தேகம் இதையெல்லாம் முழுமையா தீர்க்கணும், உன்னையே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணர் கிட்ட. உண்மையன்றி அவர் இல்லாம ஒரு அணுவு அசையாது. அதனால எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கக்கூடியது யாராலையும் முடியாது, ஒருத்தனால மட்டும்தான் முடியும். நீ இல்லாம எதுவுமே நடக்காது. என்னோட சந்தேகத்தை போகிறதுக்கு கரெக்டான ஆளு நீதான். அதனால ஒன்னொருவர் முடியும், மத்தவங்க யாராலையும் முடியாது. ஆம் ஆம். நெக்ஸ்ட் லோகா பகினி. உத்தமம். படிக்கவா? பகவான் உவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்ய வித்யதே நகி கல்யாண கச்சித் துக்கதின் தாத கச்சதி. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, புருஷோத்தமனான நீயே முழுமுதற் கடவுள் நான் எப்பவும் வேண்டிக்கணும். பிதாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ இல்லாம இந்த உலகத்துல, பரந்த உலகத்துல யாருக்குமே அழிவுங்கிறதே கிடைக்க கூடாது. இப்படியே நடந்தாலும் ஒரு நண்பனாவோ நல்ல செய்யறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நற்கதி கிடைக்கணும். அதை மட்டும் நீ செய்து கொடு, அது மட்டும் போதும். கிருஷ்ணர் சொல்றோம், கிருஷ்ணர் கிட்ட சொல்றோம். நம்ம பார்த்துக்கிற மாதிரி மனிதனுக்கு இந்த உலகத்திலயோ மேலுலகத்திலயோ அழிவு இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஆன்மீக மேம்பாட்டிற்காக, பகவானை அடைவதற்காக அவன் எந்த முயற்சி செஞ்சாலும் அவன் வீழ்வதே இல்லை. அதனால அப்படிங்கிறது அவரோட பார்வையில சொல்றாரு. அவர் இல்லாம எதுவுமே இல்லை. ஆம் ஆம், உத்தமம். எஸ் உமா மகேஸ்வரி பகினி சொல்றீங்களா? 41 சொல்றேன் மேம். பிராப்ய புண்ணிய கிருதால் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயதே. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, யோகத்துல இருந்து வழுவி போனவன் புண்ணியம் செஞ்சாங்க சொர்க்கத்துல போய் இருப்பாங்க. உயர்ந்த உலகங்களே அடைஞ்சு பல்லாண்டு அங்க வாழ்ந்துட்டு
மறுபடியும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு செல்வந்தர் வீட்டுல பிறப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கரெக்ட் பகிரி. நெக்ஸ்ட் பார்ட் 2. अथवा योगिनामेव कुले भवति तीर्थां येदत्ति दुर्लभतरं लोके जन्म यदीदृशम्. இதுல என்ன சொல்றாருன்னா, என்ன வைராகியம் உள்ள எந்த இவரா இருந்தாலும் யோக பிரச்சனைன்னு சொன்னா ஞானிகளுடைய குலத்திலேயே பிறக்கிறாங்க. ஆனா இந்த பிறப்பு இப்ப ரொம்ப அரிதாதான் இருக்கு. இப்ப அவங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சு இது செஞ்சாலும் போக முழுமையான யோகி ஆகாட்டாலும் அடுத்த பிறவியில செல்வந்தர் வீட்டுல பிறக்கிறாங்க, பெரிய செல்வ சீமான் வீட்டுல பிறக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பண்டிதரா ஞானியா அறிவுள்ளவங்களா அவங்க வீட்டுல பிறக்கிறாங்க. மனதெல்லாம் அடக்கி இது பண்ணி இப்ப ஒரு விஸ்வாமித்திரரே ஒரு உதாரணம், நிறைய இது பண்ணி தபஸ் பண்ணி எல்லாம் பண்றாரு. ஒரு க்ஷணம் அந்த மயக்கத்துல எல்லாத்தையும் விட்டு எல்லாம் விலகி போயிருது அவர்கிட்ட இருந்து, தவ வலிமை அந்த ஒரு வரங்கள்லாம் போயிருது. ஆனாலும் அதை விடாம முயற்சி செஞ்சு அவர் மேன்மேலும் திருப்பி ஒரு பிரம்ம ரிஷி பட்டத்தையே வாங்கிடுறாரு. அது மாதிரி இந்த நம்ம யோகியிலேருந்து வழிவினா கூட அடுத்த பிறவியில அதை முயற்சி செஞ்சு அடைய முயற்சிக்கணும். அதை அடையறதுக்கு பகவானே கூட இருந்து வழி நடத்துவாரு. அதை நம்ம விடாம அதை மேன்மேலும் அதை நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடுத்த பிறவியில இந்த மாதிரி இப்போ என்ன ரிஷியா இந்த யோகம் அடைந்த அந்த சக்தி இருக்கிற அதே வீடா கிடைக்கிறது அரிது. இந்த ஜென்மத்துல அது அரிதாதான் நடக்கிறது. எஸ் பகினி, உத்தமம். நெக்ஸ்ட் டிவோட்டி யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து மீனாட்சி பகினி சொல்றீங்களா? பரிமளா பகினி சொல்றீங்களா? வசந்த லட்சுமி பகினி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன ஸ்லோகா? actually 41 42 prepare பண்ணி 43 ட்ரை பண்றேன். ஆனா பட் தெலுங்கு தான் எனக்கு பியூர் தமிழ் வர நோ ப்ராப்ளம். 43 சொல்லுங்க பகினி. சொல்லுங்க. ஓகே चल. तत्रं तं बुद्धि संयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दना. యోగి కుటుంబంలో పుట్టినవాడు సాధించిన బుద్ధి సంయోగం వలన అంటే మంచి బుద్ధి మంచి సంస్కారము సులభంగానే పొందుతాడు అని అర్జునుడికి కృష్ణుడు చెప్తున్నాడు. ఆ బుద్ధి సంప్రయోగం ప్రభావం వలన అతను భగవత్ప్రాప్తి అంటే భగవంతుడిని చేరుతాడు. సిద్ధించడానికి మా మునుపటి కంటే అతను అధికంగా చాలా సాధన చేయాల్సి వస్తుందని ఆ భగవంతుడు అర్జునుడికి చెప్తాడు. అర్జునుడు భగవంతుడిని చెప్తాడు అన్నమాట. எஸ், முன் ஜென்மத்துல சேர்த்து வைக்கப்பட்ட அந்த புத்தி, அந்த சம்யோகம், அந்த இதுதான் மறுபிறவியில அந்த மனப்பதிவா இருந்து இந்த அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு அதை சாதனை புரியறதுக்கு உதவுது. நல்லி புத்தி சம்ஸ்காரம் அந்த மாதிரி பிறவியில பிறக்கிறான். எஸ் பகினி, உத்தம். நெக்ஸ்ட் ஸ்லோகா சொல்லுங்க. பூர்வாபியாசேன தேனைவ க்ரியதே ஹவசோபி சஹ ஜிஜ்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. ஸ்ரீமந்த நல்லி குடும்பங்களுக்குள்ள நல்லி இருந்த குடும்பங்களுக்குள்ள பிறந்தா யோக பிரஷ்டான காலம் சரி పరాధీనుడేను పూర్వ సాధన అంటే పూర్వం సాధన కోసం స్వభావం నిస్సందేహంగా అది ఖచ్చితమా పెరుమాళ్ కృష్ణ భగవంతుడి వైపు ఆకర్షితం అవుతాడని, అట్లా సమబుద్ధి మంచి బుద్ధి యోగ జిజ్ఞాస అంటే మంచి యోగం అవసరం ఉన్నది. వేదాలలో తెలిపినట్లుగా సమాకరణ ఫలముల కర్మ ఫలములను ఫలమును అధిగమించిందని பகவான் சொல்லிங்காரு. మంచి జిజ్ఞాసతో కూడా செல்வந்தர் வீட்டில் பிறந்தாலும் அவனுடைய அந்த மனப்பதிவு முன்பிறகு இருக்கிற பதிவு நல்லா இருந்ததுன்னா, மனம் வழுவாமல் இருந்தானா, இந்த பிறவியிலும் அதுல இருந்து விட்டதிலிருந்து அவன் பயிற்சி பெறதுக்கு திருப்பவும் அந்த மனம் தழுவாமல் அது அவனோட பாதையை நோக்கி போறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மீனிங். భగవంతుని వైపు ఆకర్షిత ఆరారని சொல்றீங்க. ఉత్తమం ఉత్తమం. థ్యాంక్ యూ. ఎస్,
47 and 48 பிச்சமல் பிகினி சொல்றீங்களா? மியூட்ல இருக்கீங்க. 47 and 48 46, 47. 46, 47 ஓ சரி, கரெக்ட். ஓகே, 45 யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். நான் சொல்லவா பகினி? நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் தான் நான் சொல்றீங்களா? சொல்றேன். 45 யார் சொல்றீங்க? சொல்லுங்க பகினி, பரிமளா பகினி. प्रयत्नात्यतमानस्तु योगीशं शुद्धकिल्बिषः अनेकजन्म संसिद्धः ततो याति पराङ्गतिम्. அதாவது யோகி மாதிரி வாழறவர், அதாவது கிருஷ்ண சொல்ல வழியில அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க அந்த அந்த அதே ஜென்மத்துல ஒரு இன்னொரு அடையிலனாலும் இந்த ஜென்மத்துல அவங்க வந்து இதே யோகி பிராக்டிஸ் இருக்கிற குடும்பத்துல பிறக்கிறாங்க இல்லையா, அதே யோகி பிராக்டிஸ் அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க மேல மேல அந்த யோகத்துல வளர்ந்து அவங்க எல்லா வேண்டாத இதுல எல்லாமே அழிச்சிட்டு அவங்க திரும்ப திரும்ப பிறந்தாலும் கடைசியில வந்து அட்டைன்ஸ் சுப்ரீம் கோல் என்னதான் வந்து அடைவாங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்க அந்த அந்த அதே இதுல கண்டினியூ பண்ணாங்கன்னா கடைசியில என்னதான் வந்து அடைவாங்க. तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्यो मदोदिकः कर्मभ्यश्चाधिको योगी तस्मात् योगी भवार्जुन. யோகி வந்து தமம் செய்து மேலாவனாக மாறுகிறான். அதே மாதிரி கல்வி அறிவு உள்ளவர்களும் மேலாவனாக மாறுகிறார்கள். அதே மாதிரி நீயும் யோகி ஆகிடு அப்படின்னு அர்ஜுனனை சொல்ற. அதாவது யோகி அப்படிங்கிற வந்து தவம் செய்கிறத விட உத்தமமானவன், மேலானவன். இந்த தவம் செய்கிறார்கள அதை விட இந்த யோகி உத்தமமானவன். ஏன்னா யோகிக்கு வந்து எல்லாமே கட்டுப்படுத்த, அந்த மனசை கட்டுப்படுத்துற சக்தி அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீ வந்து யோகியா மாறிடு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி. எஸ் பகினி. அடுத்தது யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமேயுக்ததமோ மதஹ. எவன் ஒருவன் ஆத்மார்த்தமா என்ன நினைச்சுண்டு எப்போதும் என்னையே எண்ணி ஜபிக்கிறானோ அவனே எல்லாரையும் விட உயர்ந்தவன். அதனால நீயும் அது மாதிரி யோகியாக மாறு அப்படின்னு சொல்ற. அந்த யோகி யாரோ அவன் தான் எனக்கு உயர்ந்தவன், அந்த யோகியா நீ மாறி இது உயர்ந்த பதவியை அடை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. எஸ், எக்ஸலண்ட். இது ஓன் தத்சதித்தி முடிச்சிடுங்க பச்சைமால் பகினி. நான் சொல்றேன். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे आत्मसंयम योगा नाम षष्ठोऽध्यायः. எஸ், இதுக்கு என்ன மீனிங்? सर्वधर्मान् परित्यज्य मामेव இருக்கா? ஓம் தத்சதி என்ன மீனிங்? ஐயோ எனக்கு மீனிங் தெரியாது. அது நல்ல தெரியல. அடுத்ததுனா பகவத்கீதாசு ரொம்ப விசேஷமானது. உபனிஷத்து பிரம்ம வித்யாயா. உமா மகேஸ்வரிட்ட கேட்கலாம். எஸ் பகினி சொல்லுங்க. கேளுங்க. நான் அத படிச்சுக்கல சரியா. இல்ல புவனேஸ்வரி பகினி. எனக்கு ನೀವೇ ಹೇಳ್ಬಿಡಿ, ಎಲ್ರು ಕೇಳ್ತೀವಿ. ನೀವೇ ಹೇಳ್ಬಿಡಿ ಬರ್ರಿ, ಎಲ್ರು ಕೇಳ್ತೀವಿ. பிரம்ம வித்யாயா யோக சாஸ்திரே, அதாவது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாஷணையோட ஆத்மசயம யோகங்கிற 6வது அத்தியாயம் நிறைவுற்றது. நிறைவுற்றதுன்னு சொல்லுங்க. நிறைவுற்றதுன்னு சொல்லலாமா? நிறைவுற்றது தானே. இப்ப 6வது சாப்டர் முடிஞ்சுதுன்னா நிறைவுற்றது தானே. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த உரையாடலான ஸ்ரீமத் பகவத்கீதையில வர 6வது சாப்டரான இந்த ஆத்ம சையம யோகம் இத்துடன் முற்றிற்று அப்படின்னு நிறைவுற்றது. நிறைவுற்றது.
ஓகே, எக்ஸலென்ட். அத்தியாயத்தோட ஒரு சின்ன சாரம் மட்டும். மனதை அடக்கினால்தான் மேற்கூறியவையெல்லாம் நடக்கும். கட்டுப்படாத மனம் உங்களுக்கு பகைவன், கட்டுப்பட்ட மனம்தான் உங்களுடைய நண்பன். மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் தான் முடியும். ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கடவுளின் நாமத்தை ஜபியுங்கள். சாந்தமான இன்ப நிலை ஏற்படும். மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. தவறான நினைவுகளும் ஆசைகளும் இல்லாத தூய மனம் தேவை. இப்பிறப்பின் லட்சியத்தை அடையாவிட்டாலும் நஷ்டமில்லை. அடுத்த பிறப்பில் விட்டதிலிருந்து தொடங்கலாம். எனவே முடிந்தவரை இந்த யோகத்தை பயில அனைவரும் முயலுங்கள். கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தடவை சொன்னதை அதை சுருக்கமாக சொல்லிட்டாங்க அவங்க. சாந்தி மந்திரம் சொல்லுங்க பகினி. பரிமளா பகினி. சர்வதர்மான் சொல்லிங்க பகினி. சர்வதர்மான் மாமேகம் சரணௌ வ்ரஜ அகந்த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. அதாவது நீ பண்ற எல்லா தர்மத்தையும் எனக்கு சரண்டர் பண்ணிடு, எனக்கே கொடுத்துரு. என்கிட்ட நீ சரண்டர் ஆனேன்னா உன்னை எல்லா பாவத்துல இருந்தும் எல்லா பாவத்தோட விளைவுகளில் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன், பயப்படாத. தன்யவாதம். சாந்தி மந்திரம் சொல்லுங்க. சாந்தி மந்திரம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः